அடுத்தது ஆயிரம் 500 என ஆண்களை கவர வைக்கும் டாம் டாம் தலிக்கைகள் அப்படியா? ஆமாம். அவர்கள் என்னென்ன தவறு செய்கின்றார்கள்? சாராய கடை சரோஜா நாராயமா விக்கிறாமோ பார்த்தா ஆண்களை எல்லாம் கவர வைக்கிற பசங்களை எல்லாம் கெடுக்கிறாளுங்க. அப்படியா? ஆமா. இப்ப செல்ல வேண்டாம் ராஜகுல பெண்கள் இருக்கும் இடத்திற்கு. நம்ம எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்திருக்கிறோம். ஆமா ஏண்டி இதே போல ஆம்பளைங்களை எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? பொண்ணாட காலை இந்த ஊர்ல 8 மணிக்கு எடுத்து வச்சுட்டு 8 மணிக்கு எடுத்து வச்சுட்டியா? இந்த ஊருக்குள்ள ஆம்பளைகளே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. யாரு தங்கச்சி? தங்கச்சி அக்கா நம்மள 999 கிராக்கி பாத்துட்டோம். பொண்ணு ஒரே ஒரு கிராக்கி மட்டும் தான் பாக்கணும். ஆமா யாரு தங்கச்சி? அக்கா கிராக்கி எல்லாம் எங்க இருக்கிறோம்? சுத்தி சுத்தி பாருங்கடி. சுத்தி சுத்தி பாக்கணும். ஆமா இந்த ஊருக்கு வந்த உடனே அவங்க ரேட்ட சொன்னா தான் இந்த ஊர்ல இருந்து தெரியும். ரேட் சொன்னாதான் தெரியும். ஆமா ரேட் சொல்லி தான் ரேட்ட சொல்லுங்கக்கா. ரேட் சொல்லி தாங்கம்மா. அக்கா ரேட் சொல்லி கொண்டே போறேன்.
புடவைய சொன்னா ஓராயிரம் மாமா ஓராயிரம் பக்கத்துல வந்து படுத்தா 2000 மாமா 2 சொல்லிட்டோம். ஆமா அத மட்டும் கிடையாது. யாண்டி தங்கச்சி இந்த வீடியோ விட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. யாரோ சேர்ந்த ஆம்புலன்ஸ் நம்ம கண்ணுக்கு மாட்டுவாங்க. ஒருத்தர் சிக்காம போக மாட்டா. போய் புறப்பட்டு வாங்க, நீ போலாம். சித்திரகுப்தா காந்தம் தனித்திகள் தாசி பெண்கள் என்று உரைக்கிறல்லவா? ஆமா பார்த்திருக்கிற வரிசை. இவர்கள் வீடு பத்தையா எப்படி அரண்மனை போல் கட்டியிருக்கிறது. எவ்வளவு ஆம்பளை ஏமாத்திருப்பாங்க இவனுங்க. விடலாமா இவங்கள? விடவே கூடாது. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். புறப்பட்டு வைப்பாங்களாம். கயிறு கட்டி ஒரு ஆளுன்னு பாருங்க, யாராச்சும் வராங்களான்ட்டு பாருங்கடி. பாருங்கடி யாரு வராங்க. யாருமே இல்லையா? ஐயா பம்பல, ஐயா பம்பல. நான் தானே ஃபர்ஸ்ட் போவேன். நம்ம தொழில வயது வரம்பே கிடையாது. அப்படி இருக்கும் போது நான் தான் போவேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பெரிய பொண்ணு நான் தான். நான் ஃபர்ஸ்ட் போவேன்.
அடி ராஜகுல பெண்களே, வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். வந்திருப்பது யார் தெரியுமா? ஐயோ இவன் வந்திருக்கிறது யமனா நான் ஆம்பளை நினைச்சு நீ அவர் ஆம்பளை தாண்டி அவரை பார்த்த எனக்கு கட்டி பிடிச்ச ஒரு முத்த கொடுக்கணும். மொத்தமா எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? எனக்கு 10 மனைவிகள். உனக்கு 10 மனைவினா 11வது பொண்டாட்டியா நான் வரேன், நீ ஏத்துக்கோ. யாரு உன்ன இது சப்பமாரி மாதிரி இதா? டேய் சப்பமாரி சப்பமாரியே ஓடி போடா. நீங்க மாடு மாதிரி பிடி மாடு ஒண்ணே என்ன பண்ணு. அடியோரட்டு மக்களே, வந்திருப்பது யார் தெரியுமா? யமன் தர்மன். உங்களுடைய விதி முடிந்து விட்டது. உங்கள் உயிரை எடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். எப்படி இருக்கின்றது? பாட்டு பாடுறானோ ஆடையாடு சரி. அடி பாவி என்ன நிந்தாடி அங்க பாப்பா கிட்ட பேசி அப்படியா அப்படியா? அழகுக்கு மட்டும்தான்
பெத்தவனே எங்க அப்பா. ஏய் அடி ராத்திக்குள்ள பெங்க என்ன அளவுக்கு ஏய் அடி நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. பாடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன். ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா. நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா.
நான் என்ன சொன்னேன் பாரு. என்ன சொல்றேன்? இவன் ஆம்பளை மேல என்ன பொட்ட மேல அடிக்கிறான் ஏய் யாரு ஏய் உடா ஏங்க உங்ககிட்ட நாங்க என்னத்தான் கேட்டோம்? என்ன கேட்டீங்க? குடிச்சு ஒரு முத்தம் தான் கேட்டோம். இதுக்கா இப்படி அடிச்சுனுக்கிறீங்க? ஏய் அடி ராசிக்குள்ள பெங்களே மொத்தமே நான் தருவேன். அது என்ன சொன்னாய்? வருவார் எங்கேயும் போக மாட்டாரு வந்தோடனே வெற்றி செய்ய வர நீங்க செய்த தவறுக்கு என்ன தெரியுமா? இதோ பார்த்தையா அக்கினி கம்பம். இந்த அக்கினி கம்பத்தை அனைவரும் கட்டி வைக்க வேண்டும். எரிந்து சாம்பலாக போக வேண்டும். வாயில பயன்பா சித்திரகுப்தா அடுத்தது யார் உயிரை எடுக்க வேண்டும் என்று சீக்கிரம் பார்ப்பார்களா? நல்லா மில்ட்ரி கட்டி கடிக்கிறான் அவன் வேச்சு கட்டி ஒரு கம்பெனி அட்வான்ஸ் பையா ஏழு கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிட்டு எட்டாவது கம்பெனி காயா இருக்கிற பையன் அவன் 8 கம்பெனி அட 9 கம்பெனி சித்திரகுப்தா சித்திரகுப்தா உனக்கு ரொம்ப கரகரன்னு இருக்குது செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க ஏய் பிக்ஸ் மாத்திரடா இல்ல பாரா போட்டுடலாம் ஆட்டோ பம் போட்டுடலாம் என்ன போட்டுட்டு ஒரே ஒரு மணி அக்கா கூட இதுல காலையில உன் கணக்குல 7200 ரூபாய் எழுதுவோம் ஒரு மணியோட 7000 அது மொத்தமே 23000 சித்திரகுப்தா அடுத்தது யார் உயிரை எடுக்க வேண்டும் சீக்கிரம் பார்ப்பார்களா? பார்த்து சொல்கிறேன் ஐயனே மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னருடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் அவன் பெயர் சிவமணி இன்றோ வெள்ளிக்கிழமை நாளை காலை சனிக்கிழமை 8:30 மணி அளவில் அவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது. அப்படியா?